தடிமாடு அதெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டாங்க, முதல்ல உன்னை கொள்றேன், அப்புறம் இருக்கிற எல்லாத்தையுமே கொள்றேன்டா அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு ரெடியாவான். நம்ம ஹீரோ சண்டைக்கு ரெடி ஆகி கையில இருக்க கயிறை அவுத்துருவான். அதை பார்த்துட்டு சாகிரி இங்க பாரு ஒழுங்கா கயிறை கட்டு அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு ஹீரோ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, சண்டைக்கு போறோமா அப்படின்னு சொன்னாலுமே கேட்காம நம்ம ஹீரோ கையில கயிறை கட்டிடுவாங்க. அப்புறமா அங்க இருக்க அவன் நம்ம ஹீரோவை பயங்கரமா கயிறு கட்டிட்டு இருக்கும் போது அடிப்பான் பாருங்க. அந்த வெப்பனு சுக்கு நூறா உடஞ்சு போயிடும். இருந்தாலும் நம்ம ஹீரோ கயிறை கட்டிட்டு இருக்கும் போதே அடிச்சுக்கிட்டே இருப்பான். எல்லா வெப்பனும் நொறுங்கி போயிடும். அப்படியே ஒரு வெப்பனை நம்ம ஹீரோ பார்த்து அடிச்சோன்னே அந்த வெப்பனை நம்ம ஹீரோ பிடிச்சிருவாரு. அதை பார்த்துட்டு அந்த தடியன் என்கிட்ட இருக்க எல்லா வெப்பனையும் வச்சு உன்னை அடிக்கிறேன்டா, எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ண போறேன், சூப்பரா இருக்க போகுது இன்னைக்கு அப்படி சொல்லிட்டு அவன் பேசுனதை கேட்டு நம்ம ஹீரோ டேய் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு அந்த கம்பை ஒட்டை பாருங்க. அந்த அதிர்வுல அங்க இருக்க எல்லா வெப்பனும் பறந்து வரும். அதுல இருந்து ஒரு வெப்பனை சூஸ் பண்ணி பல்ட்டி அடிச்சு அப்படியே அடிப்பார் பாருங்க ஒரு கிக்கு. அந்த வெப்பன் ஸ்ட்ரைட்டா போய் அந்த தடிமாடு மேல சொருவிடும். சொருவதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அவன் செத்துட்டானா அப்படி சொல்லிட்டு பார்த்தா சாகாம எந்திரிச்சு நின்று நான் இன்னும் சண்டை போடவே ஆரம்பிக்கலடா அப்படின்னு வில்லத்தனமா சொல்லுவான். அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஏதோ வாழைப்பழத்துல ஊதுபத்தியை சொல்கிற மாதிரி இருக்கிற எல்லா வெப்பனையும் எடுத்து சொறி விட்டுருவாரு. அவ்வளவுதான் அவன் செத்து போயிருவான். இருந்தாலும் மரண தண்டனை கொடுக்குறவன் நான் தாண்டா அவனை கொல்லுவேன்னு சொல்லிட்டு அங்க கூட வந்தவன் தலையை விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு போவான். உடனே சாகிரி பார்த்து போங்கன்னு சொன்னோன்னே அதுக்கிட்ட அவனும் ஏமா நீதாம்மா பார்த்துருக்கணும், அவன் விட்டா உடனே போட்டு தள்ளிடுவான், நீ என்ன சொல்றியா, இங்க இருக்க வந்த உடனே எல்லாருமே ஆளுக்கு போட்டு தள்ள ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போது கட் பண்ண அந்த ஐபாட்ச் போட்டிருக்கவன் பசி எடுத்தா கரண்டி தலையவே திம்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடிமாடன் இருந்தான் பாத்தீங்களா, அவனை கூட்டு வந்துட்டு இருப்பான். இவன் படகுல இருந்த கயிறை மரத்துல கட்டிட்டு இருக்கும்போது தடிமாடு பின்னாடி வந்து நிப்பானா. அதை பார்த்துட்டு இந்த ஐபாட்ச் போட்டவன் டே என்னடா பசிக்குதா அப்படி கேட்டோன்னே அவன் அப்படி கிட்ட வந்தோடனே ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண போவான். அவன் கையில பட்டு அந்த ஸ்வாடு நொறுங்கி போயிடும். அவன் அப்படியே மூஞ்ச பிடிச்சி நசுக்குவான் பாருங்க. கட் பண்ணா அவனோட பாதி உடம்பு தின்னுறாங்க. சரியான திண்ணி பண்டாரமா இருப்பான் போல இருக்கு, இப்படி கொடூரமா தின்னுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணா சாகரி கிளான சேர்ந்தவன் இங்க பாரு 100 ரூபாய் கொடுத்தா 1000 ரூபாய்க்கு வேலை பார்க்காத, இப்ப என்ன நடக்க போகுது தெரியுமா, இங்க இருக்கான் பாரு காபி மாறு, இவனோட கிராமத்துல இருந்து ஆட்கள் வர போறாங்க, அவங்கள வச்சுதான் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃப் எடுக்க போறாங்க, நீங்க இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து கிளம்பிடுவான். அவன் கிளம்புறதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ காபி மாறு என்ன பண்ணுவான், இங்க இருக்க சாகரி கூட சண்டைக்கு போயிருவான். அதை பார்த்துட்டு சாகரி நீ எதுக்கு போய் கூட சண்டைக்கு வர, எதுக்கு கொலை பாக்குற அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நம்ம ஹீரோ இங்க பாரு என்னோட கிராமத்தை சேர்ந்தவங்க இங்க வந்தாங்கன்னா எல்லாமே கையை மீறி போயிடும், நிலைமை ரொம்ப மோசமாயிரும், அதுக்கு முன்னாடியே நான் அந்த எலிக்சர் ஆஃப் லைஃபை கண்டுபிடிச்சு எடுத்தாகணும், எனக்கு உன்னை கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், அதனால கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாரு, உன்னை டக்குன்னு கொண்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை கேட்டு சாகரி என்னது நீ ஒரு ஹாலோ மேனு, உனக்கு எந்த ஒரு ஃபீலிங் கிடையாதுன்னு சொன்னேன், என்ன கொள்றதுல உனக்கு என்ன ஃபீலிங் அப்படின்னு கேட்டோன்னே. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோட பிளாஷ்பேக். நம்ம ஹீரோ குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா அம்மாவே அந்த ஊர் தலைவன் எதுக்கு கொண்டானா, நம்ம ஹீரோ காபிமாறு பிறந்த உடனே வேற ஊருக்கு போய் நல்லா சந்தோஷமாகணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை பார்த்துட்டு தான் அந்த ஊர் தலைவன் வேற ஊருக்கு போறீங்களா அப்படி சொல்லிட்டு கொண்டுட்டு நம்ம காபிமாருவை கையில எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான். அப்புறமா நம்ம காபிமாருக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கானா, வீக்கா இருந்தா நீ யாரையுமே பாதுகாக்க முடியாது, நீ ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருப்பான். அப்புறமா கட் பண்ணா நம்ம ஹீரோ இங்க சண்டை போட்டுட்டே இருக்கும்போது என்னால ஏன் கொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பான். ஏன்னா நம்ம காபிமார் நினைச்சானா சாகரியை டக்குன்னு கொள்ளலாம், ஆனா கொல்ல முடியாம தயங்கி நின்றுட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ண